ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சாப்டர் 54. ஹனுமன் தாரையின் வார்த்தைகளையும் அங்கதனின் மனநிலைமையும் நன்னா உணர்ந்து இருந்தான். அங்கதன் மனசுல பயமும் சந்தேகமும் ஏமாற்றமும் கலந்திருக்கிறத அவன் நன்னா புரிஞ்சுக்கிறான். அந்த நிலையில வெறும் ஆறுதல் சொல்வதால எந்த பயனும் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறார். அதனால சூழ்நிலைக்கு ஏற்ற முறையில அறிவோடும் அரசியல் நுண்ணறிவோடும் பேசத் தொடங்குறார். முதல்ல அங்கதனின் எண்ணத்தை மாற்றுவதற்காக பலவிதமான உபாயங்களை மனசுல வச்சுண்டு அவங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். அவனுடைய சொற்கள் சாதாரணமானவை அல்ல. ஒவ்வொரு வார்த்தையும் அங்கதனின் மனத்தில் பதியும்படி இருந்தது. அவன் கூறிய காரணங்களால் அங்கதனுடன் இருந்த வானரர்கள் மனசுல கூட மாற்றம் ஏற்பட்டது. அவர்கள் அனைவரும் ஒரே கருத்துல நிலைத்து நிற்காமல் தங்களுக்குள் வேறுபட்ட எண்ணங்களை கொள்ள ஆரம்பித்தார்கள். அதற்கு அப்புறம் ஹனுமன் அங்கதனை இன்னும் உறுதியாக புரிய வைக்க கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினான். நீ போரில் உன் தந்தையான வாலியைப் போலவே வல்லவனாக இருக்கிறாய். வானர அரசாட்சியின் பொறுப்பை ஏற்று தாங்கும் ஆற்றல் உனக்கு உண்டு. அதனால மட்டும் இந்த முயற்சி வெற்றி பெறும் அப்படின்னு நீ நினைக்காத. இந்த வானரர்களின் மனசு ஒரே நிலையில இருக்கிறதில்ல. அவர்கள் எளிதில் மனம் மாறக்கூடியவர்கள். இப்போது உன்னை சுற்றி நிற்பவர்கள் அனைவரும் என்றும் உன்னோடு இருப்பார்கள் அப்படின்னும் நினைக்காத. அவர்களுடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகள் இவளுடைய நினைவு அவர்களை மறுபடியும் மறுபடியும் அழ வைக்கும். பசி, துன்பம், அலைச்சல் ஆகியவற்றை நீண்ட நாட்கள் யாராலும் பொறுத்துக்க முடியாது. இன்னைக்கு உன்னோடு இருப்பதாக சொல்பவர்கள் நாளை உன்னை விட்டுட்டு போவார்கள். நீ இந்த குகையிலேயே தங்கி இருக்க முடிவு செய்தால் அவர்கள் ஒவ்வொருவராக உன்னை விட்டு போவா. ஆரம்பத்துல சிலர் போவா, பிறகு மற்றவர்களும் பின்னாடியே போயிடுவா. இறுதியில் யாரும் உன்னோடு இருக்க மாட்டா. நண்பர்களும் இருக்க மாட்டா. உன் நலனை விரும்பும் உறவினர்களும் இருக்க மாட்டா. அப்போ நீ தனிமையில தான் நிற்க வேண்டி வரும். அத்தகைய நிலையில நீ ஒரு சிறு அசைவை கண்டால் கூட பயப்படுற மனநிலைக்கு ஆளாயிடுவ. மேலும் இந்த குகை உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று நீ நினைக்கிற. ஆனால் அது உண்மை அல்ல. இந்த குகை எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் லக்ஷ்மணனின் அம்புகளுக்கு அது ஒரு பெரிய காரியமா? அதை உடைச்சுடுறது அவருக்கு ரொம்ப எளிதான செயல் இல்லையா? ஒரு இலையை பிளப்பது எவ்வளவு எளிதோ அதுபோல இந்த குகையை பிளந்துட மாட்டாரா? லக்ஷ்மணனிடம் உள்ள அம்புகள் சாதாரணமானவை இல்ல. அவைகள் வஜ்ராயுதத்தை போல வலிமை உடையவை. மலைகளை கூட பிளக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு. அத்தகைய அம்புகள் உன்னை நோக்கி வந்தால் அவற்றை எதிர்த்து நிற்க முடியுமா? திரும்பிச் செல்லும் உன்னையும் அவை விட்டு விடாது. எனவே இந்த பாதை உனக்கு நல்லதல்ல. உன்னை பின்பற்றுபவர்கள் என்று நினைக்கும் வானரர்களே காலம் சென்ற பிறகு உன்னை விட்டுட்டு போவா. இறுதியில் நீயே இழப்பை சந்திக்கும்படி நேரிடும். அதுக்கு பதிலாக எங்களுடன் திரும்பி வா. பணிவுடன் சுக்ரீவனின் முன்னிலையில் நில். அவர் உன்னை வெறுப்பவர் அல்ல. அவர் தர்மத்தை விரும்புகின்றவர். அவர் தன் வாக்கை எப்போதும் காப்பவர். அவர் தூய மனதை உடையவர். உன் நலனையே விரும்புகின்றவர். அதனால ஒருபோதும் உனக்கு தீங்கு பண்ண மாட்டார். அவர் உன்னுடைய சிறிய தந்தை மட்டும் அல்ல, உன்னை அன்புடன் காக்க விரும்புகின்றவரும் ஆவார். உன் தாயான தாரையிடமும் அவருக்கு அன்பு உண்டு. அவருடைய வாழ்க்கையும் அந்த அன்பையும் உறவையும் காப்பதில்தான் இருக்கு. உன் தாய்க்கு உன்னை தவிர வேறு பிள்ளை இல்லையே. அதனால அவளுடைய மனதை மேலும் நீ வருத்தத்துல அழுத்தாதே. எனவே அங்கதனே, வீண் அச்சத்தையும் சந்தேகத்தையும் விட்டுட்டு எங்களோட திரும்பி வா. தர்மத்தின் வழியில் நடந்தால் உனக்குரிய மரியாதையும் காலம் வரும்போது அதற்குரிய அரசாட்சியும் நிச்சயமா கிடைக்கும். பொறுமையோடு பணிவுடனும் நடந்தால் நீ எதையுமே இழக்க மாட்ட. மாறாக உனக்கு உரிய அனைத்தையும் முறையான காலத்துல நீ அடைஞ்சிடுவ. அதாவது நிலையற்ற மனமும் பயமும் அவசர முடிவுகளும் மனிதனை தவறான பாதைக்கு அழிச்சுண்டு போறது. தர்மத்தின் மீது நம்பிக்கை வைத்து பெரியோரின் நல்லறிவுரையை ஏற்று பொறுமையுடனும் பணிவுடனும் நடப்பவன் இறுதியில் வெற்றி அடைவான். உண்மையான பாதுகாப்பு பலத்திலோ மறைவிலோ இல்லை, தர்மத்திலும் இறை நம்பிக்கையிலும் தான் இருக்கு. காலம் வரும்போது பகவான் ஒவ்வொருவருக்கும் உரியதை உரிய முறையிலே கொடுப்பான் அப்படின்னு சொல்லி இந்த 54வது அத்தியாயத்தை முடிக்கிறார். தொடர்ந்து 55வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.